கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக அல்லது நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக அல்லது நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற காரியங்களுக்காக அவர்களை நம்புவோம். மனிதர்களை நம்பி நாம் வாழ்வோம். அப்போ மனிதர்களை நம்பி நாம் வாழ்கிற பொழுது அந்த மனிதர்கள் நம்முடைய நம்பிக்கையின்படி நடக்காமல் போகிற பொழுது பார்த்தீங்கன்னா நாம் என்ன செய்வோம்? இப்படி நம்பி இருந்தேன், நான் இவரை தான் நம்பி இருந்தேன், இவங்க செய்வாங்கன்னு பார்த்தேன், கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா இவங்க எனக்கு கொடுக்காம போயிட்டாங்க, செய்யாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேதனையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில பல அனுபவங்கள் வந்திருக்கலாம், நமக்கு நம்முடைய சொந்த வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஸோ நம்புகிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போகிற பொழுது நமக்குள்ளே ஒரு விதமான விரக்தி வருகிறதை பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணும் இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ திங்ஸ். நம்பிக்கை என்பது ஒன்று, அந்த நம்புவது நடக்காமல் போகிற பொழுது நாம் ஏமாற்றத்தினாலே விரக்தி அடைகிறது, வாழ்க்கையில வெறுப்படைகிறது ஒன்று. என்னடா வாழ்க்கை, என்ன வாழ்ந்து என்ன பண்ண போறோம் இனிமேல், இப்படிப்பட்டதான ஒரு சலிப்பு வருகிறதை பார்க்கிறோம். இந்த ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கை, சொந்த வாழ்க்கையில உலக பிரகாரமான ஒரு காரியங்கள் செய்கிறதுல நீங்க பார்க்கலாம். கல்யாணம் பண்றோமோ, வீடு கட்டுறோமோ, அல்ல படிக்க வைக்கிறோமோ, ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம், எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நாம் மற்றவர்களை நம்புகிற பொழுது அவர்கள் நம்புகிற காரியத்தை அவர்கள் செய்யாமல் போனா, அது நடக்காமல் போனா, அவங்க கொடுக்காம போனா நம்ம எவ்வளவு வேதனைப்படுவோம். அந்த வேதனையை நாம் அனுபவிச்சிருந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு தெரியும். ஆனால் அந்த வேதனையினால் பிறக்கக்கூடிய காரியம்தான் ஒரு விரக்தி, ஒரு வெறுப்பு, ஒரு சலிப்பு வரும். ஆமா போங்க, என்ன போ அப்படின்ட்டு. அப்போ இது நம்முடைய மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். இதைத்தான் இந்த நாளில் வேத வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் பண்டிகையை நாம் கடந்த வாரம் கொண்டாடினோம். உயிர்த்தெழுதலுக்காக ஒரு தெய்வ செய்தி தான் இந்த செய்தி. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த வார்த்தைகளை தான் நாம் அறிவிக்கிறோம் அந்த வாரம் முழுவதும். ஆனால் நீங்க பார்க்கிறீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அறிவிக்கிற அடுத்த நாளிலிருந்து மரணங்களை பார்க்கிறோம். போப் பிரான்சிஸ் மரித்து போயிட்டார். அங்க எங்கள் பகுதியில எங்களுக்கு மிகவும் வழக்கமான பெரிய மத குருக்கள் எல்லாம் ஒருத்தரா 21, 22 செத்துக்கினே இருக்கிறாங்க. அப்புறம் இங்க கூட ஒரு ஊழியக்காரர் பால் ரமேஷ் இறந்துட்டார் சொல்லி கேள்விப்படுறோம். அவர் பாண்டிச்சேரி மந்திரிகள் ஊழியத்துக்கலாம். இப்போ இன்றைக்கு நேற்று ஒரு மூத்த சகோதரர் திடீர்னு இறந்துட்டார் சபையில. அவசியமா நாங்க இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ மரணம் வருகிறது பாருங்கள், மரணத்தை தவிர்க்க முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் நேசிக்கிறவர்களை நாம் மறிக்கிற பொழுது பாத்தீங்கன்னா நம்முடைய வேதனை என்னவாகும்? விரக்தி ஆகும். இப்போ இந்த நம்பிக்கை ஷிஃப்ட் ஆகிறது, மனுஷன்ல இருந்து கடவுள்கிட்ட போகுது. எப்படியாவது இந்த கடவுள் காப்பாத்திடுவான்னு பார்த்தேன், அவர் நம்பணும், ஜெபம் பண்ணோம், ஆனால் அவரும் கைவிட்டுட்டாரு, என்ன ஆயிட்டான், அந்த ஆளு செத்து போயிட்டாரு. இப்ப அந்த நம்பிக்கை எங்க குறையுது பாருங்க. நம்முடைய சொந்த வாழ்க்கையில பிராக்டிக்கலா வரக்கூடிய காரியங்கள், வரக்கூடிய அந்த அனுபவத்துல வரக்கூடிய நம்பிக்கையானது மனிதர்கள் நாம் எதிர்பார்ப்பதை செய்யாமல் போகிற பொழுது அது நமக்கு ஏமாற்றத்தையும் சலிப்பையும் விரக்தியையும் கொடுக்கிற பொழுது நாம் ஏற்கனவே வேதனையின் விளிம்புக்கு போயிடும், வாழவே பிடிக்காத அளவுக்கு போயிடும். ஆனால் நாம் இந்த பூமியில அப்படி செஞ்சோம்னா, இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுவேன், நிறைய பேர் நிறைய காலம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம செத்தோ அல்லது விட்டுட்டு ஓடியோ போனா வாழ்க்கையும் இருக்காது. இந்த போராட்டத்தின் மத்தியிலே வாழ வேண்டும். இது ஒரு புறத்துல. இப்போ நம்முடைய நேசிக்கிறவர்கள் சாகிறது, கடவுள் மேல் நம்பிக்கை நம்ம சில காரியங்களை செய்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்காம போனா, இந்த கடவுள் தான் நம்பி இருந்தேன், நானும் எவ்வளவு ஜெபம் பண்ணேன், எனக்காக எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணாங்க, ஆனா இப்படி ஆயிடுச்சு. இந்த அனுபவம் எனக்கு வந்திருக்கிறது ஏறக்குறைய அநேக ஆண்டுகளுக்கு முன்பா. அப்போ நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய கடவுள் மேல வச்சு நம்பிக்கையில கூட ஒரு சோர்வு ஏற்படுகிறதை பார்த்தோம். அப்போ விசுவாசத்துல பின்னடைகிறோம் பாரு, விசுவாசத்துல பின்னடைகிறோம். நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை உண்டாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில பாரங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது, கவலைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, தொழிலில வியாபாரத்துல நஷ்டங்கள் வருகிறது, பல விதமான சோதனைகள் வருகிறது பாருங்க. அப்போ நாம் என்ன விசுவாசிக்கிறோம், யாரை விசுவாசிக்கிறோம், நம்முடைய நம்பிக்கை என்னவா இருக்குது? நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு தோல்விகள், நஷ்டங்கள், இழப்புகள் வருகிற பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு?
நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். உலக பிரகாரமான ஒரு நம்பிக்கை, ஒரு விரக்தி, கடவுள் மேல ஒரு நம்பிக்கை, விரக்தி. இப்போ நாம தனிப்பட்ட முறையில அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்பொழுது கூட நாம் ஆவிக்குரிய சபையில வரோம், ஆராதிக்கிறோம், ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் நம்முடைய வாழ்க்கையை நடக்க வேண்டும் என்று நிறைய காலம் நினைக்கிறோம், நடக்காம போகிறது. அந்த பாரங்கள், அந்த கவலைகள், கஷ்டங்கள் ஒரு மனுஷனுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் போகிற பொழுது, அவனுடைய தொழிலில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிற பொழுது, அப்போ அவனுடைய வாழ்க்கையில அவன் அந்த பாரங்களும் அந்த கவலைகளும் பின்னுக்கு தள்ளுகிறது, விசுவாசத்தை விட்டு வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறது. அப்போ நம்பிக்கையை இழந்து போகிறான், நம்பிக்கை இல்லை. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் தேவ செய்தி அதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் விளைவால் உண்டாகக்கூடியது ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நம்பிக்கை. இட் இஸ், அதுக்கு எதோடு கம்பேர் பண்ணவே முடியாது. உயர்ந்த, மேன்மையான, மிக உயர்ந்த ஒரு நம்பிக்கை. That நம்பிக்கை cannot be compared with any other thing in the world. It is more and above all our faith, all our hope, everything. அப்போ கிறிஸ்து உயர்த்ததுனால வரக்கூடிய அந்த நம்பிக்கையானது ஒரு உயர்ந்த, உயரிய நம்பிக்கை இருக்கிறது, உன்னதமான நம்பிக்கை இருக்கிறது என்பதுதான் இந்த நாளில புரிந்து கொள்ள வேண்டும். நாம பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம், நல்லதுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியங்களில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், தோல்விகள், சரிப்புகள் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னுக்கு தள்ளுகிறதை பார்த்தோம். நம்ம சொல்ற ஜெபம், ஸ்தோத்திரம், அல்லேலூயாவுக்கும் நம்முடைய பிராக்டிக்கலா வரக்கூடிய கஷ்டங்கள், வியாதிகள், பாடுகள் மத்தியில் வரக்கூடிய பின்னடைவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கும். என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை இதெல்லாம், என்னப்பா நீங்க எல்லாம் என்று நினைக்கிற அளவு. ஆனால் இங்கதான் நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் என்னவா இருந்திருக்கும்? வீணாய் போய் இருந்திருக்கும். பிரசனை என்னவா இருந்திருக்கும்? வீணா போயிருக்கும். அதுதான் நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவம் கிடையாது, கிறிஸ்துவ மத போதனை கிடையாது, நீங்களும் சபையிலேயோ மற்ற இருக்க போறதும் கிடையாது. ஆனால் அந்த உயிர்த்தெழுதல் மாத்திரம்தான் இந்த மதம் சொல்லக்கூடாது, மார்க்கத்தை, வழிகளை எழுப்பி நிறுத்த செய்கிறது. பாருங்க, அந்த உயர்ந்த நம்பிக்கையும் உயரிய மேன்மையுடைய அந்த நம்பிக்கையுடைய பிள்ளைகளை மாறுகிற பொழுது இந்த வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான நம்பிக்கை துரோகங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், வியாதி, பாடம், மரணம், இழப்புகள் எதுவுமே நம்மை சேதப்படுத்தாது. ஏனென்றால் கிறிஸ்து உயிர்த்திருக்கிறார், உயிர்த்தோடு கூட இருக்கிறார். உயிரோடு எழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த உண்மையை தான் இந்த ரீடிங் நமக்கு உணர்த்துகிறது. லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 13 முதல் 37 வசனங்களில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாசகங்களை வாசிக்கிற பொழுது பாருங்க, ஆண்டவருடைய அப்போஸ்தலர் மாதிரி சீஷர்கள், அவர்கள் சீஷர்கள் 2 பேர். சீஷர்கள் தான் கூடவே இருந்தாங்க. 3.5 வருடம் அவரை பார்த்தார்கள். அவர் என்னெல்லாம் சாப்பிட்டாரு, எங்கெல்லாம் தூங்கினாரு, என்னெல்லாம் பேசினாரு, எத்தனை பேருக்கு குணப்படுத்தினாரு, எத்தனை பேருக்கு சௌகியம் கொடுத்தாரு, எத்தனை பேய்களை ஓட்டினாரு, எவ்வளவு அற்புதம் செய்தார், எல்லாவற்றையும் பார்த்தார். அப்போ அந்த இயேசுவோடு அவள் இருந்த காலத்துல அவருடைய எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி இருந்தது. அவருடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருந்தது? வேற மாதிரி இருந்தது. ஆனால் நடந்தது வேற மாதிரி நடந்துருச்சு. அவரை பிடித்து பிரதான ஆசாரியர்கள் மற்றவர்கள் அடித்து கொலை செய்து ஒப்பு கொடுத்தார்கள். போர் வீரர்கள் அவர் அடித்து கொலை செய்தார்கள். அவர் செத்து போயிட்டார். நம்பிக்கை போச்சு. நமக்கு ஆட்சியை மீட்டு கொடுப்பார், இஸ்ரவேல் மக்களை ஆட்சியில கொண்டு வந்து எடுத்துவார், நம்ம எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நிறைய பேர் நீங்க அப்படிதான் சபைக்கு வருகிற பொழுது கூட பல பேர் சொல்லி கூட்டு வருவாங்க. எங்க சபையில அந்த அனுபவத்தை பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா, அப்புறம் அவன் கல்யாணம் ஆகிறது ஞானஸ்தானம் எடுப்பான். நல்லா கவனிச்சுக்கோங்க, கல்யாணம் ஆகிறது ஞானஸ்தானம் எடுப்பான். கல்யாணம் இவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. சபைக்கு வந்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், ஞானஸ்தானம் எடுத்த கல்யாணம் வருவாரு. அவரு கல்யாணம் தான் பார்ப்பாரு ஒழிஞ்சு கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க மாட்டார். அந்த வார்த்தையை அவரை தொடாது, அவருடைய வாழ்க்கையை மாற்றாது. பழைய பாரம்பரியத்தை என்ன பண்ணாரோ அதை பண்ணிட்டு இருப்பார். அந்த நம்பிக்கையிலே இருப்பார் மனசுக்குள்ளார், அவருடைய சிந்தனைகள் இல்லை. ஆனால் அங்க உட்காருவாரு, அலையில சொன்னா அலையில சொல்ல, கை தூக்கணும் கை தூக்குவார், எல்லாம் பண்ணுவார். இந்த 2மே டேலி ஆகிறது கிடையாது, ஒன்னோடு ஒண்ணு சிங்க்ரோனைஸ் ஒன்னா போறது கிடையாது. அப்போ அவர் எதிர்பார்த்த காரியம் நடக்கிறது கிடையாது. அப்பா நான் இந்த சபைக்கு போனேன், ஹோலி ஜீசஸ் சர்ச்சுக்கு, இப்படி எல்லாம் சொன்னாங்க, நான் வந்தேன், வந்துப்பா 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே இல்லை, அப்படியே இருக்கிறது மோசமா போற நஷ்டம். இது யாருடைய தவறு? இயேசு கிறிஸ்து செய்த தவறா அல்ல சபை போதற்கு செய்த தவறா? நீங்க பாத்தீங்கன்னா உங்கள் நம்பிக்கையிலே ஒரு குளறுபடி இருக்கிறது.
ஒரு உலக பிரகாரமான ஒரு ஆதாயம், ஒரு வேர்ல்டுலி ஒரு பிளஸிங், அதுக்காக மாத்திரம் தேவனை தேடுதல், அதை மாத்திரம் மனசுல வச்சிருக்கிறது, அதை அடைவதற்கு நாம் வழிகளை மாற்றிக் கொள்வதோ, மனநிலையை மாற்றிக் கொள்வதோ, தடத்தை மாற்றிக் கொள்வதோ கிடையாது. அப்போ அது நடக்கிறது இல்லை. இப்போ நம்ம இழந்து போகணும், நம்பிக்கை இழந்து போகணும். வேணாம், அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு ஏப்பா வரல சபைக்கு, இல்லை போனேன், ஒன்றும் நடக்கல, நான் வந்துட்டேன். இந்த நடந்தவங்களும் அப்படிதான். எம்மாவூர் சீஷர் நடந்தாங்கல்ல, எருசலேமிலிருந்து இருந்து அவங்க 8 மைல்கள் தூரத்துலன்னு சொல்றாங்க, 11 கிலோமீட்டர் சொல்றாங்க. எப்படியோ 11-12 கிலோமீட்டர் தூரம் எம்மாவூர் பக்கத்தில் தான் இருக்குது. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நடந்து வருகிற பொழுது பாருங்கள், அவருடைய பேச்சும் அவருடைய சொல்லும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வாழ்க்கையில மிகவும் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இயேசுவோடு இருந்து இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு இயேசுவின் அற்புதங்களை கண்டு அவள் வாழ்க்கையில அவர் விசுவாசத்துல வரல. நம்பிக்கையை விட ஒரு படி மேல விசுவாசத்தை பாருங்க. பைபிள் வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா தெரியும். எபிரேயர் 11:1 பாத்தீங்கன்னா மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கும், விசுவாசமானது காணப்படுகளுடைய மேல வைத்திருக்கிற உறுதியும் காணப்படாதவர்கள் வைத்திருக்கிற நிச்சயம் என்று எழுதப்பட்டிருக்கு. சோ நம்புகிறது காண்கிறேன். இந்த அவங்க சகோதரியை பார்க்கிறேன், சகோதரனை பார்க்கிறேன், அவங்க நம்புறேன், எனக்கு ஒரு உதவி செய்யன்னு கேட்கறேன், செய்யறேன்னு சொல்றாரு. அது குறிப்பிட்ட நேரத்தில் பார்க்குறேன், அவர் காணாம போயிட்டாரு. சின்ன அனுபவம் தான். என்ன இப்ப காலையில தானே கேட்டோம், சொன்னோம், போயிட்டாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, அவர் நம்பி இருந்தேன் நான் போயிட்டு, இப்படிதான் நம்ம நினைப்போம். அதைத்தான் நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது. நம்பிக்கை என்பது விசுவாசமானது. இன்னும் பாருங்க, காணப்படாதவைகள். We will aspire for something which we have not at all seen in our life. We have not at all experienced in our life. அதை நம்ம எதிர்பார்க்கிறது தான் விசுவாசம். So காணப்படாதவர்களுடைய நிச்சயம், that will be definitely done by God. He will do it for me. So that is called faith. The previous one is called hope. So there is a difference between these two things, hope and faith, but people don't understand it properly. ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி தானே இருக்கும். அதனால தான் ஒரு 13ஆம் அதிகாரத்தில் முடிப்பாங்க, விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, அன்பே பெரியதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் மேல இருக்கிறது தான் அன்பு. If you really love God, then we will love Him, love His commandments also. If you really love God, that அன்பானது நம்முடைய ஃபெய்த், நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய ஹோப்பையும் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ அந்த அன்புங்க என்பது பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல வைக்கிறது, ஒரு காரியத்தை நேசிக்கிறதுன்னு சொன்னா அவங்களுக்கு பிரியமானதை நாம செய்யறது தான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிற பொழுது தான் நம்ம நம்புகிறதும் வரும், நாம் விசுவாசிக்கிறதும் வரும். இப்ப இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல்ல ஆட்சியை மாத்திடுவாங்க. இந்த நாடு ஜெருசலேம், இத்தாலியெல்லாம் ரோமாபுரி ஆட்சியில அடங்கி கிடக்கிறது. அந்நியர்கள் ஆட்சி செய்யறாங்க, வரி கட்ட வேண்டியதா இருக்குது. அதை வசூல் பண்றதுக்கு ஆயக்காரனை போட்டிருக்கிறாங்க, அவங்க வசூலிக்கிறாங்க, நம்மள டார்ச்சர் பண்றாங்க. இத்தனை நாள் இந்த அடிமை வாழ்க்கை வாடுறது. இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்ம ஆட்சியில் பீடத்தில் எவ்வாறு நம்பியிருந்தாங்க. ஏன்னா அவர் கழுது மேல ஏற்றிட்டு வரும்பொழுது அதை எதிர்பார்த்தாங்க. நாத்திரை உயிரோடு எழுப்பினீர்கள் அல்லவா, எங்களையும் உயிர்ப்பேன்னு சொல்லிட்டு நீங்க சீக்கிரமா எங்களுக்கு எருசலேம்ல கொடி ஏற்றி ஆட்சியில எங்களை உட்காருவீங்க நினைச்சிட்டு போனாங்க எல்லாருமே. அங்க போன ஒருபாடு நடக்கிற கதையை பார்த்த ஒருபாடு என்ன சொல்றாங்கன்னா, அவர் வாழ்க்கையில அந்த நம்பிக்கையை இழந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, உயிர்த்து எழுந்துட்டாரு. ஸ்திரீகள் எல்லாம் பார்த்துட்டாங்க, முதல்ல மரியா பார்த்தாச்சு, சகோதர சீஷர்கள் எல்லாம் போகுது. இவங்க அந்த நேரத்துல எருசலேம் விட்டு எம்மாவுஸ் போயிட்டு இருக்காங்க. அந்த உயிர்த்து எழுந்த கல்லறையை, காலி கல்லறையை பேதுரு, யோவான் போன்றவர்கள் போய் பார்த்தார்கள். இந்த 2வது ஆட்களும் போய் பார்த்திருக்கலாம். அப்போ அவைகளை நம்புற மாதிரியே இல்லாம, நல்ல கவனிங்க, ஆண்டவர் உயிர்த்து எழுந்தாரு, நல்ல காலி இருக்குன்னு சொல்லிட்டு நம்புற மாதிரி இல்லை. அவங்க கதையே பேசிட்டு போறாங்க. இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில வரக்கூடிய அநேக கிறிஸ்துவர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய லைன்ல இருந்து அவங்க மாற மாட்டாங்க. பட் they say that they are Christians, so-called Christians. They don't have faith. Suppose something is not happening in our life, என்ன ஆச்சுன்னா அவங்க உடனே விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணிடுவாங்க? வெளியில போயிடுவாங்க. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இதைத்தான் நான் பார்க்க வேண்டும். நல்ல கவனிங்க. அப்படி நம்பிக்கையற்று விரக்தியோடு போய் கொண்டிருந்த அந்த 2 சீஷர்கள் மத்தியிலே வேறொரு அந்நியர் கூட சேர்றார். அவர் கூட வரார்.
அவர் பேசுறாரு, இவங்க பேசுறது அவர் கேட்கிறாரு, அவர் பேசுறாரு, இவங்க அவரை பார்க்கல. அதுக்கு கூட அவங்க பார்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு நாதி இல்லை. அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஏமாந்துட்டாங்க. பாவம். இனிமேல் என்ன இருக்குது, வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி அவரு இஸ்ராயலருக்கு ஆட்சி மீட்டு கொடுப்பான்னு நான் நம்பிட்டு இருந்தோமே, இந்த மனுஷன் இப்படி போயிட்டாரு, அடிச்சு சாகடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இது முதலாவது அவநம்பிக்கையின் வெளிப்பாடு. ரெண்டாவது சொல்றாங்க, என்னமோ சில ஸ்திரீகள்லாம் பார்த்தாங்களா, அவர் உயிரோடு எழுந்துட்டாரா, அங்க கல்லு காலியா இருக்குதா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. ரெண்டாவது அவநம்பிக்கை. மூன்றாவது அவநம்பிக்கை, இப்ப நாளே ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு காரியம் சொன்னாங்கன்னா நான் போய் பார்க்கணும்னு நினைப்பேன். நான் போய் பார்த்துட்டு வரேன், நான் பார்த்தா நம்புவாங்கிற மாதிரி, அது பார்த்தா நம்புறது ஒரு நம்பிக்கை. இவங்க இங்க போய் எருசலேம்ல போய் கல்லறையை பார்க்கறத விட்டுட்டு எருசலேம்ல தான் எம்மாவாசம் பண்ணி போறாங்க. இதுதான் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போகிற காரியம். அவநம்பிக்கையினுடைய அடுத்த காரியம். நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் 1 by 1 சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் நடந்தது. மூன்றாவது, instead of going to the graveyard, அதை பார்க்காம they are returning back to their home. மூன்றாவது அவநம்பிக்கை வெளிப்படுகிறது. பிரியமானவர்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரை பார்த்து, அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த நாளில கூட மனுஷகுமாரன் இந்த பூமியில வந்தா மக்கள் மத்தியில விசுவாசத்தை காண்பாரோ காண மாட்டார். நான் தான் ஏசுகிற சொன்னா ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் தங்களை ஏசுக சொல்லிட்டே இருக்கிறாங்க ஏற்கனவே. அப்ப நம்ம என்ன நினைப்போம், ஏற்கனவே நிறைய சொல்லிட்டா, நீங்களும் சொல்லிட்டீங்களா, பாயாண்டோம். உண்மையான இயேசுக்கு அறிய பண்ண முடியாது. அதனால அந்த சீஷர்கள் அப்படி போய்கொண்டே இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவநம்பிக்கை அவநம்பிக்கை. நான் சொல்றேன், உயிர்த்தெழுதல் ஒரு உன்னதமான நம்பிக்கை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட மரணம்லாம் நடக்கும். ஆஃப்டர் ஈஸ்டர் வரக்கூடிய இடத்துலாம் பாத்தீங்கன்னா, most of the people who have died immediately after the Easter, they are most faithful people in their life. விசுவாசத்துல ரொம்ப உறுதியா இருந்த மக்கள் தான் நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அனுபவம் உள்ள மக்கள் தான். ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்தவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையிலே தைத்திருந்தவர்கள், ஆண்டவருடைய வசனத்தின்படி ஏழைகளுக்கு உதவி செய்தவர்கள் வாழ்க்கையில, அவர்கள் தான் இந்த மறிக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார், நானும் செத்துட்டேன்னா உயிரோடு கூட எழுந்திருப்பேன், அவரோடு கூட நான் மாட்சி மேல் இருப்பேன். அந்த ஒரு நம்பிக்கை immediately after that Easter, such of those people who believe in God, who read the Bible properly, who follow the commandments in their life, they will experience such kind of death in their life. That is damn sure. Nobody can change it. அதுதான் நீ விசுவாசித்தால் அந்த தேவனுடைய மகிமை என்பது, that is glory of God. செத்த உடனே சொல்லுவோம், he entered into the glory of God என்று சொல்லுவோம். He went to heaven to live with Christ சொல்லுவோம். எனக்கு பிரியமானவர்களே, அந்த 2 ஆட்களும் 3 வருஷம் ஆண்டவருக்கு கூட இருந்த என்ன பிரயோஜனம்? இப்ப இந்த மாதிரி நடந்துட்டே இருப்பாங்க. இப்போ இப்படி நடந்து பேசினே இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கூட வர, அவர்கள் பேசுறதெல்லாம் கேட்கிறாரு. கேட்டுட்டு அவர்கள் கூட இன்டராக்டிங், அவர் பேசுறாரு. அப்ப கூட அவர் திரும்பி இயேசு கிறிஸ்துவ பார்க்கல, என்னன்னு சொல்லவே இல்லை. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத என்ன இருதயம் உள்ளவர்களே, 24ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம். இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்மையும் பார்த்து இந்த ஆண்டவர் தான் கேட்கிறார். அவர் உயிரோடு எழுந்ததுனாலே நாம் உயிர் தெழுவது நம்முடைய விசுவாசம். அந்த உயிர்ப்பு ஒரு உன்னதமானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர் உயிர்த்ததுனால நாம் உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்க வேண்டும். ஆனால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு முன்னால் உயிர் செய்த பிற்பாடு கூட அவரோடு இருந்த அந்த சீடர்களுக்கு அந்த நம்பிக்கை வரவே இல்லை. அவர்கள் அப்படியே போய் கொண்டே இருக்கிறார் பாருங்க. அப்பதான் ஆண்டவர் அவரோடு குறுக்கிட்டு பேசுகிறதை நான் பார்க்கிறோம். சரி, என்ன பேசுகிறார் என்று பாத்தீங்கன்னா, அவர் தான் சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் வழியாக சொன்ன காரியங்கள் எல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்து வைக்கலையா? புத்தி இல்லாத மக்களாக இருக்கிறீங்களே. ஒன்று புத்தி இல்லாதவர்கள், 2 மந்தை இருதயம் உள்ளவர்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை மறுபடியும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க உண்மையான விசுவாசியா இருந்தா ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை உள்ளவர்கள் அருமையா அந்த வார்த்தையை பற்றி கொள்வீர்கள். எந்த சூழ்நிலையிலும் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சோதனைகள்ல, வேதனைகள்ல, பாடுகள்ல, உத்தரவுகள்ல, கஷ்டங்களுக்கு ஏற்ற ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாத்திரை மருந்து மாதிரி
ஒரு பொன் தட்டில வைக்கப்பட்டதாக வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் நம்மை திருப்திப்படுத்த, ஆறுதல் படுத்த, நம்மை விடுதலையாக்க. அப்போ புத்தி இல்லாம இருக்கிறோம் என்ன அர்த்தம்? We have no knowledge about the word of God. மந்த இருதயம் என்ன அர்த்தம்? We don't want to believe that. அப்போ we think that we are superior. அப்போ இயேசு சொன்ன வார்த்தை நீ விசுவாசிக்கல, இயேசு உயிர்த்தெழுந்ததை நீ விசுவாசிக்கல, அந்த ஸ்திரீகள் பார்த்துட்டு வந்து சொன்னதை விசுவாசிக்கல, நீங்க மறுபடியும் உங்க பழைய வாழ்க்கைக்கு போறீங்க. அவங்க சீஷர்கள் பாத்தீங்கன்னா அடுத்தது யோவான் எழுதியிருப்பாங்க, அவங்க மீன் பிடிக்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்படிதான். சரி, அவர் செத்து போயிட்டாரு, நம்ம கதை முடிஞ்சு போச்சு, நம்ம போனா மீன் பிடிக்க போறோம், நம்ம தொழிலுக்கு போனாங்க இந்த மீன் பிடிக்கிறவங்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்களுடைய விசுவாசம் அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் ஆண்டவருடைய மரணத்துக்கு பிற்பாடு சீஷர்களுடைய குணம் வெளிப்படுது. நல்லாவே திருப்பி மீன் பிடிக்க போறான். நல்ல கவனி, ஆண்டவரே பாக்குறாரு, அப்போடு தண்ணியில குதிச்சுட்டு போறான். ஏன் அப்படின்னு சொன்னா, இருக்கும் பொழுது அவர் பார்த்தது கேட்டதுல அவரு நம்பிக்கை வைக்கல, அது அவருடைய மனதை தொடல, அது அவருடைய வாழ்க்கையை மாற்றல. பணத்தை டீல் பண்றவனுக்கு பணத்து மேலேயே நம்பிக்கை இருந்துச்சு. அவன் நல்லா சூப்பரா போய் 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்துட்டு அவன் போயிட்டான். இயேசு கூட தான் இருந்தான், ஆனா அவன் புத்தியில மாற்றம் வரவே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. வேறு ஒரு அம்மா போய் கேட்குது, நீங்க மாட்சியில வரும்போது என்னுடைய 2 பிள்ளைகளும் கூட கூட்டிட்டு போங்க, ஒருத்தர் வலது பக்கத்துல உட்காரு, இடது பக்கத்துல உட்காரு கேட்டுட்டு. அது இயேசு கிறிஸ்துனுடைய போதனைப்படி வாழ தயாரா இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பொசிஷன் வரணும், ஸ்டேட்டஸ் வரணும், ஆண்டவத்தினால போனா ஏதாவது கிடைக்கும் ஆதாயம், அதுதான் அது அப்படிதான் போறாங்க. இப்ப இவங்கெல்லாம் அந்த அவநம்பிக்கையில வரக்கூடிய விசுவாசம் இல்லாத அவர்களை போலதான். அப்ப இயேசு கூட வர்றதை உணர முடியல, அதையும் பார்க்க முடியல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கிற பொழுது இயேசு பேசுகிறார் என்பதை உணர முடியல, அதை விசுவாசிக்கும் நம்பிக்கை முடியலன்னு சொல்லி சொன்னா நம் வாழ்க்கையில எப்படி அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். இப்போ ஆண்டவர் உயிர் தெழுந்தது எவ்வளவு உன்னதமான ஒரு சாட்சி. நீங்க பாருங்க, எவ்வளவு உயர்ந்த ஒரு காரியம். அதுதான் நம்முடைய உயர்ந்த நம்பிக்கையா இருக்க வேண்டும். அது நம்ம உலக பிரகாரமான காரியங்கள் நம்புகிறதை விட, மற்ற காரியங்களுக்கு கடவுளை நம்புவதை விட, நம்முடைய உயிர்த்தெழுந்த வாழ்க்கைக்காக கடவுளை நம்புகிற வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அது மிக உன்னதமான வாழ்க்கை. The level of hope goes by step, it reaches to the top. அங்க வேற எதுவுமே இருக்கக்கூடாது. வீடு, காரு, பங்களா, சுகம், நண்பர் இருக்கக்கூடாது. அங்க போன பிற்பாடு only living with Christ, living with God, அந்த குளோரியஸ் லைஃப் மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம். அதுதான் இந்த உயிர்த்தெழுதலால் வரக்கூடிய ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்க வேண்டும். அப்ப உலக பிரகாரமான காரியங்கள்ல இவைகள் எல்லாம் பிரதிபலிக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது நாம் இன்றைக்கு சபைகளில் கேட்கிற போதனைகள், படிக்கிற வேத வசனங்கள், இதெல்லாத்தையும் நம்பிக்கை வைக்கிறோமா? நிறைய பேர் நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி, வசதிக்கு தகுந்த மாதிரி ஊழியர்களை வச்சுக்கிறோம். நம்முடைய விசுவாசத்துக்கு அந்த மாதிரி அவங்க போதனைகளை வச்சுக்கிறோம். பேய் ஓடுறது, குணப்படுத்துறது, ஹீலிங் பண்றது, அந்நிய பாஷை பேசுறது, இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட காரியங்கள் நடந்துச்சுன்னா ஓடு சொல்லிட்டு போறோம். வசனத்தை கேட்டு அதன்படி வாழும்னா சரிங்களா? அது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த எம்மாஸ் சீஷர்களோடு அந்த இயேசு நடக்கிற போது வெளிப்படுத்துகிறார். நீங்க என்னத்தை கேட்டீங்க? அவர் சொல்லலையா உங்களுக்கு? சங்கீதங்கள், கீர்த்தனைகள்ல எழுதப்பட்டதெல்லாம் அவர் பற்றி நீங்க படிக்கலையா? அவர் 3 நாள் உயிர்த்தெழுது சொல்லிட்டு தானே போனாரு. அப்ப 3 நாள் உயிர்த்தெழுது சொன்ன வார்த்தையை நம்பலையா? நம்பினா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? காத்துகள் வந்துருக்கணும். எப்போ உயிர்த்தெழுவார் சொல்லி கதனை பக்கத்துல அந்த கூட்டம் நிற்கணுமே, ஒருத்தர் ஓடில போறீங்கல்ல. லேடிஸாவது சகோதரிகளாவது பார்த்து சொன்னாங்களா? அந்த புத்தியை கேட்கறது உங்களுக்கு அறிவு இருந்துச்சா? இல்ல. கூட ஆண்டவர் வராது பார்க்க முடியுதா? பார்க்கல. திரும்ப நினைப்பூட்டுகிறார், அவர் உயிரோடு வாழ்ந்த போது உங்கள்கிட்ட சொல்லவில்லையா? அது நீங்க கேட்டீங்கல்ல, அது ஏன் நம்பல நீங்க? அதே விசுவாசிகள்னு சொல்றாரு, அவரே கேட்கிறாரு. அப்போ நம்முடைய அவநம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது யோசித்து பாருங்க. நாம் தேவனை நம்புகிறோமா இல்ல உலகத்தை நம்புகிறோமா? இதுதான் நம்முடைய அவநம்பிக்கையா இருக்கிறது. இந்த அவநம்பிக்கையை மாத்திரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லூக்கா 24:25 வசனம். இது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்க. இந்த செய்தியை கேட்கிற பொழுதே உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகள் நமக்கு அறிவிக்கப்படுகிறது, கேட்கிறோம். ஒவ்வொரு முறை கேட்கிற பொழுது இது என்னுடைய வாழ்க்கையில எனக்காக சொல்லப்படுகிறது போல் தோன்றுகிறது. ஆண்டவரே என்னோட பேசுற மாதிரி இருக்கு சொல்லுவீங்க சாட்சியா. நிறைய கூட்டங்கள் பேசுவோம், செய்தி கேட்டுட்டு ரொம்ப நல்லா சொல்லுவீங்க. ஆனால் இந்த வசனத்தை பாருங்க, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவை விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆகிறது.
ஆக வெளிப்பிரகாரமான ஒரு தோற்றம், ஒரு அப்பியரன்ஸ், வெளிப்பிரகாரமான ஒரு சவுண்ட் விடுறது, கத்துறது, குதிக்கிறது, ஆடுறது, வெளிப்பிரகாரமான ஒரு வேடிக்கை பண்றதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றவே மாற்றாது. நாம வசனத்தை கேட்கிற பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். அந்த வார்த்தை வாய் வழியாவோ காது வழியாவோ நம்ம உள்ள போகணும், உள்ள போகணும். இந்த வார்த்தை போய் நம்முடைய இருதயத்துல இருக்கிறத விசுவாசிக்கணும். இயேசு சொன்னாரா? சொல்லலையா? உயிர்த்தெழுன்னு சொல்லிட்டாரா? இல்லையா? சரி, மற்ற தீர்க்கதரிசிகள் சொன்னதெல்லாம் விட்டுடுங்க. அவரே சொன்னார்ல, நீங்க கூட தானே இருந்தீங்க, யோசித்து பாருங்க. அவர் சொன்னதை நீங்க கேட்டீங்கல்ல, கூட இருந்தீங்கல்ல, அப்புறம் எப்படி நீங்க போனீங்க? யோசித்து பாருங்க. ஆகையினால எனக்கு பிரியமானவர்களே, இந்த வாசகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது ஒரு பாடம், அவன் நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து போட வேண்டும். அவன் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தோம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. அதுல முதலாவது ஆசீர்வாதம் தான் அவர் உயிர்த்ததினாலே சம்பாதித்த அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் உயிர்த்ததினாலே வரக்கூடிய விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் உயிர்த்ததினாலே நாம் உயிர்ப்பு தருவோம் என்ற நம்பிக்கையில வாழ முடியாது. அப்ப ஏனோ தானோ ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை எதற்கு வாழணும்? மற்ற மக்களை போல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. இன்றைக்கு உலக பிரகாரமான ஆடம்பரம், அலங்காரம் நல்ல தேவைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனநிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு பிரியக்கூடாது. இப்போ இந்த ஆட்கள் கூட இருந்தாங்களே, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருந்திருக்கிறது பாருங்கள். ஆட்சி பீடம் மாற வேண்டும், ஆட்சி மாறணும், நம்மளால அங்க வந்து உட்காரணும், நம்ம அரசாங்கம் நடக்கணும், நம்ம சலுகைகளை பெற்றுக்கொள்ளணும், நம்ம போய் டெண்டர் வாங்கணும், நம்ம கொட்டேஷன் கொடுக்கணும், நமக்கு வந்து அந்த அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கணும், இந்த இடம் கொடுக்கணும், நமக்கு இந்த ஏரியாவை கொடுத்துடணும், நம்ம இந்த இதெல்லாம் நினைத்துதான் இன்றைக்கு எல்லாருமே உலகத்துல அரசியல்வாதிகள் பெரும்பாலும் பணக்காரெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்க ஆண்டவரோடு என்ன பிரயோஜனம்? அவங்களால பற்றி கொள்ளவே முடியும் பாருங்க. அதனாலதான் மந்த புத்தி நமக்கு கூடாது, இருதயத்துல மந்த புத்தி கூடாது. அது விசுவாச துரோகத்தை கொண்டு வருகிறோம், விசுவாச குலைச்சலை கொண்டு வருகிறோம். ஆகவே நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் நிறைய பேசினாலும் குறைவான கருத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல இருந்து நம்முடைய நம்பிக்கை என்ன விரக்தி அடைகிறதுனால ஏன் விரக்தி அடைகிறோம்? ஏன் பின்வாங்கி போறோம்? ஏன் சோர்ந்து போகிறோம்? ஏன் தலைமையில் கைவிட்டவன் திரும்பி பார்க்கிறோம்? அதெல்லாம் என்ன காரணம் என்பதை தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். வசனம் மாத்திரம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சொன்ன யாவையும், அவர் சொன்ன யாவையும், அதான் எழுதி வச்சிருக்காங்க பைபிள்ல. தேவனுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை நாம விசுவாசிக்காம, அதை மனசுல வச்சுக்காம, அதை நம்பாம, அதன்படி நடக்காம, அது நடக்கல, இது நடக்கல, என் வாழ்க்கை இது கிடைக்கல, என் பிள்ளை கல்யாணம் நினைச்சேன் கல்யாணம் ஆகல, என் பையனை குழந்தை பிறகு நினைச்ச பிறக்கல, இது எல்லாமே வந்து அவநம்பிக்கை. இதுதான் சீஷர்கள் சொன்னாங்கல்ல, இஸ்ரவேலருக்கு ஆட்சி மீட்டு கொடுப்பார் நாங்க நினைச்சோம், ஆனா என்ன ஆயிடுச்சு? மீட்டு கொடுக்கல. இப்போ வந்து அவர் செத்து போயிட்டாரு, அடிச்சு சாகடிச்சிட்டாங்க. அதுதான் விரக்தி. விரக்தி அடைகிறது நம்முடைய வாழ்க்கையில. அதை விட்டு விடுவோம். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யார் பேசினாலும் பரவாயில்ல, எந்த பிரதர் பேசினாலும், எந்த சிஸ்டர் பேசினாலும் பைபிள்ல இருக்கான்னு பாருங்க. தேவனுடைய வசனத்தை நான் சொன்னது வசனம் பைபிள்ல இருக்கான்னு பாத்துக்கணும். நான் அதுதான் உங்களெல்லாம் நின்று படிக்க வச்சேன். ஏனென்றால் வசனத்தில் இருக்கிறத நம்ம பிடித்து கொண்டு வாழ்க்கையை மாற்றினோம்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும். நீங்க இப்ப இருக்கிறத 1000 மடங்கு பெருக வேண்டும் சொல்ல முதல்ல விசுவாசம் வரணும். படிப்படியா உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் சைட் பை சைடா உங்களுக்கு வருது நீங்க பார்க்கலாம். எத்தனையோ பேருக்கு அப்படி வருகிறது நீங்க பாக்குறீங்க. அவங்களுடைய கொஞ்சம் விசுவாசம் தான், கடுகளவு விசுவாசம் தான் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. ஆனால் நம்ம கடுகள் கூட விசுவாசம் இல்லாம இருந்தோம்னா காரணம் என்ன? ஆண்டோடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறதுல, அதை ஏற்றுக்கொள்றதுல, அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்றதுல அந்த புத்தி இல்லாம இருக்கிறோம், அந்த உள்ளவளா இருக்கிறோம். அந்த அவநம்பிக்கை எடுத்து போடுங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன் பாருங்க. தேற்றரவளாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் நல்ல நல்ல அதிகாரங்கள, முத்தான அதிகாரங்கள். யோவான் நீங்க எடுத்தீங்கன்னா 11, 12, 13, அதுல இருந்து பாத்தீங்கன்னா 14, 15, 16, 17 இயேசு ஜெபம் வரைக்கும். இந்த 11ல நீங்க போனீங்கன்னா இந்த மாத்தாள், மரியாள், லாசருக்கு அதெல்லாம் வரும், இன்சிடென்ட் வரும். அப்போ இயேசு வெளியில இருந்தா, தூரத்துல இருந்தாரு. இவங்க வீட்டுல பையன் லாசருக்கு உடல்நலம் சரியில்லாம இருக்கிறான்.
ஆண்டவர் செய்தி சொல்றாங்க. உடனே வரல, கொஞ்சம் லேட் பண்றாரு அவரு. அதுக்கு முன்னாடி செத்து போயிடுறான். ஐயோ என்ன கூப்பிட்டாங்களே போகலன்னு சொன்னாரு. அப்பயும் ஆண்டவர் லேட் பண்றாரு, கொஞ்சம் பொறுத்து வருகிறார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் லேட்டா வராது. அது போல 3 நாள் கழிச்சு வராது. 3 நாள் கழிச்சு வரும்பொழுது அந்த 2 சகோதரிகளும் பாருங்க, ஒவ்வொரு முறையும் இயேசு எருசலேமுக்கு வரும்போது அவர் உபசரிச்சாங்க. அவர் வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடுலாம் போட்டு தூங்க வச்சுலாம் அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி எருசலேம்ல இருந்து மறுபடியும் போகும்பொழுது அவர் வீட்டுல தங்குவாங்க. அப்படிப்பட்ட உபசரித்த மார்த்தாள் மரியாள் ஒருத்தி காலடியில் உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தையில் கேட்பா, ஒரு அடுப்பாங்க சமைச்சிட்டு இருப்போம். நம்ம வீட்டுல இருக்க மாதிரி தான் எல்லாமே. வீட்டுக்கு போனீங்கன்னா 2 கேட்டகரி இருக்கும். ஒண்ணு எப்ப பார்த்தா அடுப்பாங்க இருக்கும், ஒவ்வொரு கேட்டகரி ஊழியக்கார காலில் இருப்பாங்க. இது 2 அந்த குடும்பத்துல நினைச்சுன்னா ஊழியக்காரன் போனப்போ 2 சண்டை போடுவோம். ஏன் இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம். ஒன் இஸ் நார்த் போல், another is சவுத் போல். One is always interested in eating and dressing and making a makeup. The other one is always fond of reading the Bible, praying and etc. இப்ப 2 பேரும் சொல்லிக்கிறாங்க. ஆண்டவர் வந்திருக்காருனோடனே அவருக்கு வந்தா போறாங்கிற மாதிரி ஒருத்தி சொல்றாங்க. ஒருத்தர் பேச நீ வாசி பார்த்து மாதிரி அவர் முத்தான காரியம். அப்போ ஆண்டவர் வரார். வந்த பிற்பாடு வந்துட்டா சொல்லும்போது அவங்க நம்ப மாட்டாங்க. உண்மை சகோதரர் உயிர்த்தோழான்னு சொன்னப்போ நம்ப மாட்டாங்க. உயிர்த்தெழுதலை குறித்து அங்கதான் மிக முக்கியமான ஒரு கருத்து வருது. யோவான் 11:27 பாத்தீங்கன்னா, இறுதி நாள்ல உயிர்த்தெழுதலுக்கு தெரியும், அதெல்லாம் அந்த கதை எங்களுக்கு வேணாங்களாம். அப்ப அன்னைக்கே உயிர்த்தெழ முடியுமா? அது அவர் விசுவாசிக்கவே இல்லை. ஆண்டவருடைய அப்ரோச் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. 4ஆம் அதிகாரத்துல போனீங்கன்னா சமாரியர் பெண்ணு வந்து அவங்க யாரும் ஜனங்க நடமாட்டம் இல்லாம ரொம்ப யோகியமா அந்த நேரத்துல தண்ணி எடுக்க வரான். யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க பாக்குறதுதான் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து நின்று காத்தடிங்க. நல்ல கம்பெனி ஒரே ஒரு ஆத்மா போகும். அவ உள்ள வரும்போது அவர்கிட்ட கதையெல்லாம் சொன்ன உடனே அவளை கொண்டு போய் கண்டுபிடிக்க முடியல. அதுவும் யோவான் சுவிசேஷத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த லைஃப் சேஞ்சிங் வேர்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்குது. நிறைய வார்த்தைகள் யோவான் சுவிசேஷம் தான் 100% பியூர் தியாலஜி ஆஃப் கிரைஸ்ட். மற்ற 3 ஒத்த நூலா இருக்கும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 கன்கார்டன்ஸ் பைபிள் மாதிரி இருக்கும். யோவான்ல சொல்லப்பட்டதெல்லாம் இங்க இருக்கவே இருக்காது. இப்போ என்ன நடக்கிறது? ஆண்டவர் வராரு. அங்க நிற்கும் பொழுது அவரை வந்து உடனே வந்து குணப்படுத்தல சுகப்படுத்தலன்னு சொல்லிட்டு அவருக்கு வருத்தம் இருக்கிறது. அதை அலட்சியம் பண்றாங்க. ஆனாலும் ஒரு கூட வராங்க. ஆண்டவர் இருக்கிறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? 25ஆம் வசனத்துல இயேசு அவரை நோக்கி சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன். இந்த வார்த்தையை கவனிங்க. இப்போ மரித்துட்டு பிற்காலத்துல ஆண்டவருடைய வருகையின் பொழுது உயிர்த்தெழுகிறது அப்ப நம்ம பாக்குறத பத்தி தான் அந்த சகோதரிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பரிசேயர் காலத்துல இந்த ஃபேத் கூட இல்லாதெல்லாம் இருக்கலாம். அவனும் ஆலயத்துல இருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு சபையில இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு 2 பரிசேயர் பிரீச்சிங் எல்லாம் இருக்கும். இப்ப இந்த கூட்டுல 2 பொம்பளைங்க ரெப்ரசன்டிங் த ஹோல் வேர்ல்ட், 2 பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். சாரி, என்ன ஆகுது? இறுதி நாளில எழுந்திருப்பான்னு சொல்றா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த விசுவாசிகள் மரித்தால் என்ன பண்ணுவாங்க? பிழைப்பான்கிறார். அது எப்போங்கிறத பத்தி அவர் சொல்லவே இல்லை. அந்த அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா கல்லறைக்கு போறாரு. ஆனா திறந்தா நாருன்னு சொல்றாங்க. இல்ல கல்லை எடுக்கிறாரு. அதுல வெளியில வான்னு சொல்றாரு. வெளியில வரும். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, உயிர்த்தெழுதலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில கூட மரித்து போன காரியங்களை எல்லாம் அவர் உயிரோடு எழுப்பார். நல்ல காரியத்தை கவனிச்சு பாருங்க. அப்போ தேற்றருவாளன் இயேசு என்ன சொல்றாரு? நான் இருக்கிறேன், நானே உங்களோடு கூட இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவிலிருந்து உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களை விட்டு விலக கைவிடுவதில்லை. அப்போ நானே வழி, நானே சத்தி, நானே. அந்த தேற்றருவாளன் தான் தேற்றருவ பண்றாரு. பண்ணிட்டு அந்த மரித்துவமான லாசரு உயிரோடு கூட எழுப்புகிறார். வெளியில வர சொன்ன கட்டுகள் அவிழ்த்து விடுகிறார். ஒரு அற்புதத்தை செய்தாங்க. அதுதான் எல்லாரும் பார்க்கறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுடைய ஒரு முன்னடையாளத்தை ஒரு பிராக்டிக்கல் டிராமா மாதிரி இயேசு கிறிஸ்து நடித்து காட்டுறாரு. நல்ல கவனி. பின்னால அவர் அடிக்கப்படுறது, அடக்கம் பண்ணப்படுறது எல்லாத்தையும், உயிர்த்தெழுறது எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு? இப்போ இந்த 11ஆம் அதிகாரத்துல ஒரு நாடகம் மாதிரி காமிக்கிறது. லாசரை உயிரோடு எழுப்புகிறதை காட்டுவார்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒரு ஒரு முன் அடையாளமாகத்தான் அது தெரியப்படுகிறது பாருங்க. பார்த்துக் கொள்ளணும் நம்முடைய வாழ்க்கையில. ஆனால் அதை இயேசு செய்கிறார் என்று சொன்னால், அவர் அதே இடத்துல நின்று பிதாவை நோக்கி ஜெபித்துதான் அவர் செயல்படுத்தினார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆறுதல் தேர்தல் அனுப்புகிறார்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற இடத்துல வார்களை பாருங்கள் சொல்லி கூப்பிடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய காரியங்கள்லாம் வித்தியாசமா இருக்கு. அவருடைய அழைப்பு எல்லாம் வித்தியாசமா இருக்கு.
நம்மை அழைக்கிற விதம் வித்தியாசமா இருக்கும். ஏனென்றால் அவருடைய நேசம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆக அவர் சொல்றாரு, நான் தான் உயிர்த்தெழுதலா இருக்கிற, நான் தான் ஜீவன். இந்த இயேசு கிறிஸ்து தான் 14 சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொல்றாரு. இந்த இயேசு கிறிஸ்து தான் நானே வான் இறங்கி வந்த உயிர் உள்ள உணவுன்னு சொல்றாரு. அந்த இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, நான் தான் மறுபடியும் ஜனங்களை நோக்கி, நான் வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன், நான் வெளிச்சமா இருக்குன்னு சொல்றாரு. என்னை விசுவாசிக்கிறேன், என் பின்பற்றுகிறவர் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை, நானே உலகத்திற்கு என்னவா இருக்கிற ஒளியா இருக்கிறதுனால என்னை விசுவாசிக்கிறவனும் ஜீவ ஒளியை அடைந்திருப்பாங்க. அந்த ஒளியை பத்தி பேசுறது. அப்போ இந்த நானே நானே என்று சொல்லி நிறைய காரியங்கள் யோவான் சுவிசேஷத்துல வரும். இவைகள் எல்லாம் எதற்கு எழுதப்பட்டிருக்கிறது? உங்களையும் என்னையும் ஆறுதல் படுத்தும்படியாக, தேற்றும்படியாக. நமக்கு அதுதான் வசனம் ஆறுதல் படுத்தணும். அந்த வசனத்தை நம்ம விசுவாசிகள் நம்பணும். ஏற்ற காரியங்களில் பார்த்தீங்கன்னா அது நமக்கு உதவி செய்யும். ஆகவே இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புறது அதுதான், தேற்றர் வாழ நமக்கு உண்டு. பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் அனுப்புனாரு. ஆனால் he is more than the Holy Spirit மாதிரி நமக்கு நம்முடைய மத்தியில வாழ்ந்தார், நம்மோடு கூட வாழ்ந்தார், போதித்தார், எல்லாம் பண்ண காரியங்கள் செய்து காட்டினாரு. அவர் நம்முடைய வசனங்களை சொல்லுகிற பொழுது அவர் தேர்தல் கொடுக்கிறார். இதைத்தான் மார்த்தா மரியாளுக்கு சொன்னார். சொன்னவர் சொல்லிட்டு போனதோடு மாத்திரமல்ல, உயிரோடு கூட எழுப்பி நிக்க வச்சார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அதே தேற்றரவாளனாக இயேசு கிறிஸ்து, ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபௌட் தி ஹோலி ஸ்பிரிட், ஐ எம் வெரி கிளியர் அபௌட் இட். தப்பா நினைச்சுக்காது. யாரும் தப்பு சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவி தான் தேற்றரவாளர் பேர் இருக்குது, இயேசு கிறிஸ்து இல்லையா சொல்லி இருக்கிறார் சொல்லி. இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி தான் இயேசு கிறிஸ்து, பிதாவின் ஆவி தான் அது வருகிறது என்பதை நம்ம அந்த ட்ரினிட்டியினுடைய தத்துவத்தை உணர்ந்தா புரிந்து கொள்ளலாம். ஒருத்தர் தனியா கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான், ஒன்றில் ஒன்றுதான், எல்லாருக்கும் சம வல்லமை. ஆனா நம்ம அவருடைய செயல்படுகிற காரியங்களை வித்தியாசமா காட்டினாங்க, அவ்வளவுதான். So all the three persons are equal in all respect. In all respect, each one is God, triune God. அவ்வளவுதான், மூணு கடவுளா இருக்கிறது. இப்போ அவர் சொன்ன காரியங்களை பாருங்க. இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுதல் அனுபவம் வர வேண்டும் என்று சொன்னார். என்ன பண்ணணும்? அவரை விசுவாசிக்கணும். நம்ம பல முறை நம்ம வாசிப்போம் பைபிள், நிறைய காரியங்களை நம்ம வசனங்களை சரியா எடுத்துக்கிறதே கிடையாது. நீங்கள் விசுவாசித்து நம்பி பாருங்க. நம்பினீங்கன்னா அவர் சொன்னது நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசிக்க வேண்டிய காரியம். லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது வாசிங்க. இப்பதான் அந்த வார்த்தையின் வல்லமை அந்த சீசனர் உணர்கிறார் பாருங்க. அவன் சொன்ன வார்த்தையை கவனிங்க. இது எங்க வருகிறது? 32ல வருகிறது, முடிகிற நேரத்துல வருகிறது பாருங்க. அவ்வளவு தூரம் நடந்துட்டு வர்றார். நடந்து அவங்க வீட்டுக்குள்ளார போய் கர்த்தருடைய பந்தியில அமர்றார். அதுக்கப்புறம் தான் அவர் வெளியில மறைந்து போகிறார். இதுக்கப்புறம் தான் இவன் சொல்றான், ஐயோ நம்ம கூட அவர் பேசி இருந்தாரு. அவன் சொல்றான் பாருங்க, விளக்கில் காட்டின பொழுது நம்ம இறுதியும் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்றான். இப்ப சொல்றான். எப்ப சொல்றான்? ஆண்டவர் போன பிற்பாடு. நல்லா கவனிச்சு பாரு, வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் கூடவே பேசிக்கிட்டு வர்றாரு. வீட்டுக்குள்ள வாங்க, வீடு வந்துருச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உள்ள வர்றாரு, பந்தி வைக்கிறாரு. பந்தியில 58 பிடிக்கிற பொழுது அவர் கண்கள் திறக்கப்படுகிறது. அப்ப இயேசு காண்கிறார்கள். இவர் காண்கிற பொழுது அவர் காணாம போயிட்டு, அப்புறம் தான் ஐயோ வரும்போது பேசிட்டு வரும்போது சொன்னாரு, நம்ம கவனிக்கலையே, அவர் தானே வந்தாரு. இப்போ அதான் இயேசு கூட வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருக்கிறத உணர்வதே கிடையாது. ஆண்டவருடைய பிரசன்னம் உள்ளே இருக்கிறத உணர்வது கிடையாது. அப்ப ஏன் அது மாதிரி இருக்கிறோம் என்று சொன்னா, நமக்குள்ளே அந்த வேத வார்த்தைகள் உள்ள கொழுந்து விட்டு எரியறது கிடையாது. அந்த வார்த்தைகளுடைய தாக்கம் வர்றது கிடையாது. அந்த வார்த்தை நம்மை பாதிக்கிறது கிடையாது. சும்மா ஏனோ தானோ ஒரு வாடிக்கையா, ஒரு வேடிக்கையா, ஒரு செக்கு மாடு மாதிரி நம்ம ஒரு விசுவாசத்துல வந்தோம்னா நிச்சயமா கிடையாது. நல்ல தெளிவா சொல்லப்படுகிறது, கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். எப்போ? கண் கெட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம் சொல். உலகத்திலே ஒரு வழக்கு உண்டு, சொல் வழக்கு. கூட ஏசு இருந்தாரு, கூட பேசினாரு, 3 வருஷம் வாழ்ந்தாரு, சொன்னது நம்பல. அப்பதான் சொன்னாரு எல்லாமே. இந்த மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுதிருப்பேன்னு சொல்றதும் அவர் தான் சொன்னார். அது எல்லாத்தையும் அவன் காதுல வாங்கவே இல்லை. கூட இருந்தவங்களே இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கத்தை சரியா கேட்கறது இல்ல. எனக்கு அந்த ஒரு ஆதாங்க இப்போ சபைகள்ல உண்டு பாருங்க. ஏன்னா ஒன்று நம்மளுக்கு நிறைய தெரியும் நினைப்பாங்க, இன்னொன்று இதுதானே சாதாரண விஷயம் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ரெண்டாவது இதெல்லாம் என்ன பழைய கதை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு சொல்லுவாங்க. இல்ல, இந்த
சுவிசேஷமானது இது எத்தனை ஆண்டு பிரசங்கம் பண்ணாலும் அப்பவும் அது ஒரு லைவ் மெசேஜ் மாதிரி தான் இருக்கும். இயேசுனுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில செய்யற மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது பாருங்க, தேவனுடைய வார்த்தையை குறித்து இன்னொரு காரியம். எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ளதாயும் அந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் நுணுக்குமாய் ஊனையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாகும் உருவ குத்துகிறதாகும் இருதயத்தின் யோசனைகளையும் வரையறுவதா இருக்கிறது. வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதைத்தான் இயேசு மறுபடியும் பேசி கொண்டு வருகிறார். சரிப்பா, அவர் மறிப்பதற்கு முன்பாக பேசின வார்த்தையை கேட்கல, உயிரோடு எழுந்துட்டு பிற்பாடு உங்க கூட பேசிட்டு வந்தாரு. அப்போ அந்த வார்த்தையா நீங்க கேட்டீங்களா? அவர் சொன்னது உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்களா? கவனிச்சீங்களா? அவரை குறித்துதான் கீர்த்தனைகள்ல சங்கீதங்கள் எழுதப்பட்டு சொல்லி சொன்னாரு. அது புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரியவே இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு அப்படித்தான். அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும், அவர்களோட சாப்பாடு கொடுத்துட்டோம்னா நம்ம ஆசிரியர் இப்படி நினைச்சுக்கிறது. உள்ள கூட்டிட்டு போனாரு, அவரு இயேசுன்னு காட்டிட்டு போயிட்டாரு. இப்ப அவனை யோசிக்கிறான் பாருங்க, இந்த வார்த்தைக்கு வல்லமை உள்ளது பாருங்கள். இயேசு நினைப்பூட்டும்படிதான் வந்தார். இயேசு நம்மோடு கூட நடக்கிறவர் என்பதை மறந்துடுறாரு. இன்றைக்கு அந்த 2 சீஷர்களை எடுத்துட்டு நம்ம 2 பேர் அங்க இருக்க மாதிரி நினைச்சுக்குவோம். நீ உங்களில் 2 பேர் இருக்கிற மாதிரி நினைச்சுக்குவோம். நம்முடைய வாழ்க்கையில அந்த இயேசு நம்ம வாழ்க்கையில கூடவே வருகிறாரு, போதிக்கிறார், காலையில பைபிள் படிச்சா பேசுறாரு, வேற ஏதாவது பிரசங்கத்துல பேசுறாரு. கேட்கிறோமா? அதை விசுவாசிக்கிறோமா? அதன்படி செய்கிறோமா? உலகத்தின் பின்னாலே தான் போய் கொண்டிருக்கும். இந்த உலகம் தான் நம்மை மயக்கும், நம்மை வஞ்சிக்கும். அதை விட்டு நம்ம வெளியில வரவே மாட்டோம். அதனாலதான் சொல்றது, அந்த வார்த்தை செய்கடமை உள்ளது. சொன்னது நடக்கும், நடக்காம என்ன பண்ணாது? போகவே போகாது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் ரோமர் 6:4 வாசிக்கிறோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் என்ன பண்ணுவோம்? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். அதோடு கூட உயிர்த்தெழுதப்படும். ரோமர் 6 ஞானஸ்தானத்தை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கோம். விசுவாசத்தை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். சரி, கிறிஸ்து உயிர்த்ததினாலே நாம் உயிர்த்தெழுகிறோம். அப்ப பிதாவினுடைய மகிமை தான் அவரை உயிர்த்தெழு செய்தது. இன்றைக்கு எல்லாமே மரித்தவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா விசுவாசம் உள்ளவர்களாய் மரிக்கிற அத்தனை பேருமே பிதாவினுடைய மகிமைக்குள் பிரவேசிக்கிறவர்களாக இருப்பார். ஆகவே பிரசங்கங்கள் கேட்பதும் வாசிக்கிற வார்த்தைகளை நிலைத்திருக்கிறது மிக முக்கியம். ஒவ்வொரு நாளும் நீங்க வாசிக்கிற வார்த்தையின்படி நீங்க தியானிக்கிறீங்களா? அசை போடுகிறீங்களா? அந்த வார்த்தைகளை சொந்தமாக்கிறீங்களா? அதன்படி வாழ்கிறீர்களா? அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு கூடவே இருப்பார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை நிரப்பும். அந்த உயிர்த்தெழுந்த மகிமைக்கு நீங்கள் பங்குதாரர்களாய் மாறுவீர்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்ததற்கான நன்மைகளை பெற்றுக் கொண்டதற்கான ஒரு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? 4வது மிக முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்றதெல்லாம் குறித்து வைத்து நல்லா இருக்கும், பரவாயில்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபத்துல 1வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல முதலாவது நிருபத்துல 15ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்கள் 20-22 வாசிக்கும் பொழுது நாம் வாசிப்போம். 20 வாசிப்போம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு ஒப்புவிப்பார். அப்பொழுது அவர் சகல குறைகளும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் அதிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவர்களுக்கு ராஜ்யத்தை ஒப்புவிப்பார். 22 வரைக்கும் போகுது. இப்போ இதுதான் ஒரு ஈஸ்டர் வாக்குத்தத்தம். நமக்கு சொல்ல போனா உயிர்த்தெழுதல் வாக்குத்தத்தம் இதுதான். என்ன வாக்குத்தத்தம் சொல்லுகிறது பாருங்கள். 22ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன பண்றாங்க? உயிர்ப்பிக்கப்படுறாங்க. மரணம் யாரால வந்தது? ஆதாமால வந்தது. உயிர்த்தெழுதல் யாரால வந்தது? இயேசு கிறிஸ்துவால் வந்தது. அப்ப இந்த உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற பொழுது பாருங்கள், நாமும் அந்த உயிர்த்தெழுதலிலே பங்குதாரர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்வர்களாய் இருக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் அதுதான். அப்போ முதலாவது ஆதாம் கீழ்ப்படியாமனாலே பாவத்துக்கு உட்பட்டு பாவத்தின் சாபங்களுக்கு உலகத்தை நடத்தி கொண்டு வந்தான். சந்ததியா ஜன்ம பாவமாய் மாறி இன்றைக்கு எல்லாருமே அப்படிப்பட்ட கீழ்ப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து 2வது ஆதாமாய் வந்தவர். அவர் பிதாவினுடைய வார்த்தைக்கு கடைசி மட்டும் கீழ்ப்படிந்ததினாலே தன்னை தாழ்த்தி 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 சிலுவை மரணப்பட்டு கீழே போய் சிலுவை மரணத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய
பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதோடு மாத்திரமல்லாமல் கீழ்ப்படிந்தவராக நிறைவேற்றுவது மாத்திரமல்லாமல் அவர் உயிர்த்தெழுந்தனாலே உலக மக்கள் அனைவருக்கும் அவருக்கு முன்பாக வாழ்ந்தவர்களுக்கும் பாருங்க, அந்த 3 நாள் கல்லறையில் இருக்கிற பொழுது பாதாளத்துக்கு சேர்ந்து ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணி அவர்களையும் அவர் பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவருக்கு பின்னாடி நாம வாழ்ந்த நாமும் ரட்சிக்கப்படும்படியான காரியங்கள் எல்லா உலக மக்களுடைய சந்ததியாய் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு பெரிய காரணமாக அவர் இருக்கிறார். பாருங்கன்னா அந்த உயிர்த்தெழுதல் ஒரு சாதாரண காரியமே கிடையாது. இட் இஸ் நாட் ஃபார் ஒன்லி ஒன் பர்சன், இட் இஸ் நாட் meant for only one particular group of people. It is for the whole world, whole nations மாத்திரம் கிடையாது. எல்லா சந்ததிகளாய் வரப்போகிற நாட்கள் எல்லாம் பூமியில பிறகுள்ள அத்தனை பேருக்கு ஒரு மீட்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த உயிர்த்தெழுதல் எவ்வளவு வல்லமையான ஒரு காரியம் என்பதை பாருங்கள். அல்லேலூயா. ஆகினால்தான் இந்த ஒரு நம்பிக்கையானது மறுபடியும் நம்பிக்கைக்கு வர அந்த உயிர்த்தெழுதல் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை மீட்பை கொடுக்கிறது, மற்ற வாக்குத்தத்தமா நிறைவேறுகிறது என்னெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா? அந்த நம்பிக்கையானது நம்முடைய வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில ஒரு வெற்றியின் பாதையில நம்ம கொண்டு போக வேண்டும். அப்போ உபத்திரவங்கள், பாடுகள் நமக்கு வராது என்று சொல்லவே இல்லை. எல்லாமே என்ன பண்ணும்? வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், இந்த சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். இந்த இவர்கள் மத்தியில நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஆண்டவர் உயிர்த்தார், நம்ம அனைவருக்காகவும் அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை விசுவாசித்தோம் என்று சொன்னார். இந்த பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? எடுத்து வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் பாருங்க. இக்காலத்து பாடுகள் என்று வரும். வாசிங்க பார்க்கலாம். மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதாய் அல்ல, மகிமைக்கு தக்கது அல்லவென்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னார். பாடுகள் நம் வாழ்க்கையில வருகிற பொழுது பாத்தீங்கன்னா இந்த உயிர்த்தெழுதல் அந்த பாடுகளிலிருந்து விடுதலையை கொண்டு வரும். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இப்போ பிரதர் சொன்னாரு அந்த நம்பிக்கையில விசுவாசம் சொல்லி இருந்தாரு. நீங்க நம்ம ஏன் அப்புறம் கஷ்டப்படணும்? ஆண்டவர் நம்புற ஏன் கொடுக்கல நினைக்கிறீங்க? நான் சொன்னா முழுசா நீங்க விசுவாசிக்கல, முழுசா நம்பல, ஒரு ஆதாயத்துக்காக தான் ஆண்டவர் தேடி வந்தீங்க, அதனாலதான் உங்க வாழ்க்கையில் நடக்கலன்னு சொன்னேன். ஆனாலும் அது விசுவாசிக்க நிறைய பேருக்கு ஆள் தயாரா இல்லை. இன்றைக்கு கூட பரவாயில்ல. இப்போ பாருங்க, இந்த பாடுகள் பாருங்க நம்மளை தேவனோடு இணைக்கிறது. அது இக்காலத்து பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய அந்த தேவ மகிமையானது ஒப்பிட முடியாத ஒரு மகிமையை நமக்கு கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். அதுதான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதிய நிருபத்திலே வாசிக்கிறோம். என் சகோதரர் யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்துல 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கிற பொழுது, நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது என்ன பண்றது? பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது என்னவாகிறது? பூரண சோதனைகள் நம்மை பலப்படுத்துகிறது, விசுவாசத்திலே உறுதிப்படுத்துகிறது. அப்போ இந்த உயிர்த்தெழுதலினுடைய நன்மை என்ன? நம்பிக்கை நம் வாழ்க்கையில கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்காரு, உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். நாமும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகத்தின் காரியங்கள் மேல் நம்ம அக்கறை கொள்ளாமல், நாட்டம் கொள்ளாமல், பற்று கொள்ளாமல், அதை பற்றி கொள்ளாமல் தேவனை மாத்திரம் பற்றி கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் எப்படிப்பட்டதான மேன்மைகள் வரும் என்று சிந்தித்து பாருங்கள். இதுதான் பூரண வாழ்க்கை, சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதம். அது நிறைவுள்ளவர்களாய் மாற்றுகிறது. அந்த காட்சி எதனால் வருகிறது என்று சொன்னால் ஆண்டவர் உயிர்த்தெழுதனால தான். நீங்கள் உயிர்த்தெழுத விசுவாசிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேன்மை அடைவார். அப்போ இந்த நம்பிக்கையில வளர்கிற பொழுது பாருங்கள், அப்போஸ்தலன் எப்போ அடுத்த காரியத்துக்கு போற ரோமர் 8:37 வெற்றி பாதையிலே கொண்டு போகிறது. நிறைய பாடுகள் உபத்திரவங்களை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். முற்றிலும் ஜெயப்படுவர்களாய் இருக்கிறோம் என்று பார்க்கலாம். நீங்க 31 விட்டு 32 வாசிக்கணும். நிறைய காரியம் சொல்லப்பட்டு வாசிக்க பார்க்கலாம். 8:31 மேல எப்படி
இருக்கிறார். அவரே தன்னுடைய வலதுபார்த்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இவைகள் தான் இந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வரக்கூடிய இந்த உன்னத நம்பிக்கையை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமா இருப்பவன் யார்? இந்த உலகத்திலே வரக்கூடிய பாடுகள், வியாதி, வேதனை, மரணம், துக்கம், பிரிவு என்னை என்ன செய்யும்? நல்லா கவனிச்சு பார்த்துனே வாங்க. ஆண்டவருடைய காரியங்கள் தெரிந்து கொண்டவர், நம்மை அழைத்தவர், பிரித்தெழுந்தவர், தகுதிப்படுத்தினவர், நம்மை மகிமையிலே பெரும்படி கொண்டு வந்தவர், வெற்றியின் பாதையிலே நடத்துவார். ஆக ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் மிக முக்கியமாய் ஆவியின் கனிகளை குறித்து சொல்கிற காரியங்களை வாசித்துக் கொண்டு வருகிற பொழுது இதுதான் நான் பார்க்கிறோம். ஏனென்றால் நம்ம எல்லாம் உலக தோன்றதுக்கு முன்பாகவே அவர் முன்குறித்தவர், உலக தோன்றதுக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொண்டவர், தாயின் கருவில் உருவாகும் முன்பவே நம்முடைய கருவை கண்கள் கண்டது, நம்மை தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து ஒரு காரியத்தை நம்மை நியமித்தவர், நம்மை அதற்கு தகுதிப்படுத்துறவர், அந்த மகிமையிலே பங்கு பெறும்படி நம்மை உயர்த்தினவர். இந்த உயிர்த்தெழுத வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற பொழுது அந்த நம்பிக்கையானது எல்லா பாடுகளையும் சோதனைகளையும் சகிக்கிற பலனை கொடுக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஆகவே இந்த நம்பிக்கை நம்மை வாழ்க்கையை புதுப்பிக்க வேண்டும். You must renew your hope and faith through the resurrection of Christ. The resurrection of Christ should give you a strong hope. That is a new hope, a renewed hope. நம்பிக்கை உங்கள் உள்ளத்திலே வர வேண்டும். இத்தனை நாட்கள் வாழ்ந்ததை விட இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரி, உன்னுடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்பட வேண்டும். It should be renewed. ரினியூ பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட்ல பண்ணிட்டோம், காலாவதி ஆயிடுச்சு, போய் ரினியூ பண்ணாதான் லைஃப் இருக்கும் சொல்லுவாங்க. எல்லாத்துலயுமே we should renew our faith every day, day by day. But this resurrectionல வரக்கூடிய ரினியூவல் இருக்கு இல்லையா, அந்த புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையானது உறுதியையும் மேன்மைகளையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். எந்த சூழ்நிலைகளிலுமே நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை உணர்வோம். எம்மாவூஸ் சீஷரோடு நடந்த அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில, உங்கள் பிரச்சனைகள் மத்தியில, சோதனைகள் மத்தியில, பாடுகள் மத்தியில, உபத்திரங்கள் மத்தியில உங்கள் கூடவே நடந்து வருகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க பேசுறதை கேட்கிறார். உங்களுடைய வெளிப்பாடுகள், அவநம்பிக்கை வார்த்தைகளை கேட்கிறார். நான் சொன்னேனே, நீங்க இந்த வருஷம் வாசிக்கலையா, இந்த வார்த்தைகளை நீங்க வாசிக்கலையா? அவர் நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கிறார், கூடவே வருகிறார். அதுதான் நாம சிந்திக்க வேண்டிய காரியம். எனக்கு பிரியமான சகோதரி, சகோதரியே, இந்த பாடுகள் மத்தியில, உத்தரவுகள் மத்தியில, பாரங்கள் மத்தியில உன் இயேசு உன்னோடு கூட இருக்கிறதை உணர்கிறாயா? அதுதான் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கை. இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை நீங்க வாசிக்கிற பொழுது, நீங்கள் எம்மாவூஸ் சீஷரா இருக்கிறீங்களா? எம்மாவூஸ் சீஷர் கூட நடந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்டுகொள்ளாம போறீங்களா? இல்ல அதே போல இல்லாமல் அவன் நம்பிக்கையை எடுத்து போட்டுட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவளா இருக்கிறீங்களா? நம்பினீங்கன்னா நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவருக்கு இருவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். அடுத்ததாக புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில நீங்கள் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு காரியம், இதே மறுபடியும் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு என்ன பண்ணுமா? மறியாமல் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா? இப்ப நம்ம சாகாமல் இருக்கிறோமா? அப்பப்ப செத்துக்கிட்டே இருக்கணுமா? யோசித்து பாருங்க. நீங்க விசுவாசிக்க இல்லைன்னா அப்பப்ப சாகறீங்க. உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லைன்னா நடைப்பிணம், நீங்க நடக்கிற ஒரு பிணம். யூ ஆர் a dead body, but you are walking, eating, drinking, breathing, doing everything. Your soul is dead. விசுவாசம் இல்லை. அதனால்தான் பைபிள் வசனம் தெளிவா சொல்லு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்னவா இருக்க முடியாதான்? பெரியவா இருக்கவே முடியாது. விசுவாசம் இல்லைன்னா தேவனோடு இருக்கவே முடியாது. இப்ப நீ இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன்னா நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் நம்மளை காப்பாற்றுகிறது பாருங்க. இது காணப்படாத மேல வரக்கூடிய ஒரு நம்பிக்கை, விசுவாசம். காண்கிற காரியங்கள், லிவிங் எக்ஸாம்பிள்ஸ், விட்னஸ் பார்க்கிறோம் பாருங்க. கர்த்தர் அற்புதம் செய்கிறாங்க, எழுந்து நடக்கிறாங்க, எழுந்து போறாங்க, எழுந்து வாழுறாங்க. நம்ம பார்க்கிறோம், நம்முடைய சொந்த வாழ்க்கையில பார்க்கிறோம், நடைமுறையில். ஏன் நம்ம விசுவாசிக்காம இருக்கிறோம்? ஒரு மாதிரி பல்ல அடிச்சு நீ அவங்களுக்குங்க எங்களுக்கு எல்லாம் அப்படி இல்லைங்கன்னு சொன்னோம்னா நாம எல்லாம் கிறிஸ்தவம் கிடையாதா? நாட்டு கிறிஸ்டியன்ஸ் யோசித்து பாருங்கள். ஆகவே சந்தேகத்திலிருந்து என்னவா வரணும்? நம்பிக்கைக்கு வரும். இந்த விசுவாசம் உங்களுக்கு வர வேண்டும்.
இந்த உயிர்த்தெழுதல் செய்தியான லூக்கா 24:13-35 உங்கள் வாழ்க்கையில ஒரு புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். இனி நீங்கள் எதை குறித்தும் சந்தேகமே படக்கூடாது. சந்தேகத்திலிருந்து எங்க வரணும்? நம்பிக்கைக்கு வரணும். இந்த நம்பிக்கைக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில விரக்தியே கிடையாது, வெறுப்பு, சலிப்பு, சோர்வு, பின்னடைவு கிடையாது. நம்பிக்கை வந்துட்டீங்கன்னா அதுதான் ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கையில நிலையில உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 12:2 புது ஜீவன், புது ரூபம், மறுரூபம், அதுதான் ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை கொடுக்கும். உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டு உலகத்தை போல பின்பற்றி அப்படி நம்ம ஊரோடு ஒத்து வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. ஆகவே நம்முடைய ரூபம் மாற வேண்டும். நம்முடைய ரூபம் மாற வேண்டும் என்று சொன்னால் உருவத்துல வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுக்கிறதோ இல்லைன்னா அது வைக்க மாட்டது போட மாட்டேன்னு சொல்லி காட்டிக்கிறதே கிடையாது. உங்கள் மனம் புதிதாக வேண்டும். ஹல்லேலூயா. There should be a change in your attitude. That is very important. என்ன புதிதாக வேண்டும்? சபைக்கு போயிட்டு ஒரு நம்ம ட்ரெஸ் புதுசா வந்தா பத்தாது. சபைக்கு போயிட்டு வந்த பாட்டு நம்மளுடைய ஸ்டைல்ல மாத்திட்டா பத்தாது. சபைக்கு போயிட்டு வந்த ஒரு பாட்டு நம்முடைய வெளி வேஷங்கள் எல்லாம் மாத்திட்டா பத்தாது. ஆனால் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். அது ஒரு மறுரூபத்தை நமக்கு தர வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளில் விளங்க வேண்டும். உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவனுடைய வேத புத்தகத்தை என்ன பண்ணணும்? உங்கள் முகத்துல வாசிக்கணும். வாசிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த பூமியிலேயே ஜெயப்பெற்றவர்களாய் வாழ்வீர்கள். மேலும் ரோமர் 6:4 வாசிக்கிறோம். காலையில வாசிச்சோம், தொடர்ந்து வாசிக்கிற. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளபடி நடந்து கொள்ளும்படிக்காக அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். ஆகவே என்ன பண்ணுவோம்? கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுவோம். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆகவே இந்த புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனிங்க, முடிக்க போற 4 காரியங்களை சொல்றேன் பாருங்க. நீங்கள் இந்த புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில வரணும். அதுதான் உயர்ந்த நம்பிக்கை, உன்னத நம்பிக்கை. அது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அவநம்பிக்கையை எடுத்து போடும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர செய்யும். அவருடைய வசனத்தின்படி நம்மை வாழ வைக்கும். வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்வோம், அதன்படி நடப்போம், ஜெயக்குழுவர்களா இருப்போம். எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது பாருங்கள். இப்படிப்பட்ட அந்த புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையை நாம் எப்படி வாழ முடியும்? அந்த வாழ்க்கைக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் நல்ல கவனிங்க. துக்கத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு போற மாதிரி, சந்தேகத்திலிருந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைக்கு போற மாதிரி, விரக்தியிலிருந்து ஒரு நம்பிக்கையினுடைய வெற்றிக்கு போகிற மாதிரி ஒரு புதிய மாற்றத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாம் என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த செய்தியானது உங்களை துக்கத்திலிருந்து சந்தோஷத்திற்கும், அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கும், சரிதான, விரக்தியிலிருந்து மேலும் விசுவாசத்திலே உறுதியான பற்றுதல் கொள்ளும் ஜெயம் கொள்கிற பிள்ளைகளாக உங்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் 4 காரியங்கள். ஒன்று, எப்பொழுது நீங்கள் வேதாகமத்திலே மூழ்கி இருக்க வேண்டும். You should read the Bible every day, meditate upon the word, pray the word of God and live the word of God. So reading of the Bible ஒண்ணே நினைச்சுக்காதீங்க. பைபிளை திறந்து ஒரு வசனத்தை படிச்சுட்டா பத்தாது. அந்த பைபிளை படிக்கிற பொழுது அந்த வேத வார்த்தைகள் நம் வாழ்க்கையிலே அது வெளிப்பட வேண்டும். வாசிக்கிற வார்த்தைகள் நம்மை வாழ்க்கையை மாற்ற வேண்டும். வேதாகத்திலே மூழ்குது என்று சொன்னார் பாருங்க. கடல்ல மூழ்கிற மாதிரி, தண்ணீர்ல மூழ்கிற மாதிரி உள்ள போய் மூழ்கி வெளியில வருகிற பொழுது முத்துக்களை கொண்டு வர மாதிரி உங்கள் வாழ்க்கையில விசுவாச முத்துக்களை வெளியில கொண்டு வர வேண்டும். வேதத்தை வாசிக்கிற போது பாத்தீங்கன்னா யாராவது பேசுறவங்க எனக்கு கேட்காது. என்கிட்ட நான் படிச்சுட்டு இருப்போம் பைபிள, ஒரு அர்ஜென்ட் செய்தி சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு கேட்கவே கேட்குது. சொன்ன காதலே உருளையாம்பாங்க. காதலே உருள. ஐ டெல் யூ ஃப்ராங்க்லி, காதல விழவே விழாது. ஏன்னா என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த வேர்டுல இருக்கும். நான் ஒன்லி லுக்கிங் அப்பான் நாட் கிளியர்லி ரீடிங் த வேர்டு. ஸோ அது எனக்கு அதுக்கும் இன்டராக்ஷன் இருக்காது. அப்போ பசிக்குதா, சாப்பாடு ரெடியா இருக்குது, ஒருத்தவங்க நாங்க பாக்குறது, யாராவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கேட்க மாட்டேன். உடனே சொல்லுவாங்க, என்ன சொன்ன காதல விழாத உனக்கு மர மாட்டேன்னு கேட்பாங்க. நான் நினைப்பேன், ஆண்டவனே என் விசுவாசத்துக்கு கொடுக்குற பட்டம் இதுதானா ஆண்டவரே நான் நினைப்பேன். என்னுடைய விசுவாச உறுதிக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் இதுதானா நினைப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா பைபிளை வாசிக்கிற பொழுது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுசா என்ன வரணும்? அதற்குள்ளே இருக்கணும். நீங்கள் வாசிக்கிற பொழுது உங்களோடு பேசுகிறவர் யார்? உங்கள் தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். சும்மா நான் 7 தடவை படிச்சுட்டேன், 100 தடவை படிச்சுட்டேன், இதெல்லாம் சும்மா ஏமாற்று வேலைகள். நல்லா கவனிச்சுக்கணும்.
ஒரு தடவை படிச்சாலும் அது உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஒரு வசனத்தை படிச்சாலும் அது உன்னுடைய சுவாசம் மூச்சாக மாற வேண்டும். அந்த விசுவாச காற்று உள்ளே வர வேண்டும். ஆகவே நாம புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில எல்லா சோதனைகள் மத்தியில ஜெயமுள்ளவர்களை வாழ வேண்டும் என்று சொன்னார். எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க, தியானிங்க, வாய் விட்டு அறிக்கை செய்யுங்க, ஜெபிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அதன்படி நடுவு. உங்கள் கைகளை தட்டுவோமா? இரண்டாவது, ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உயிர் மூச்சாய் மாற வேண்டும். ஜெபம் புரியுதுங்களா? அது இட் இஸ் ஈக்குவல் டு அவர் சுவாசம். ஜெபிக்க தெரியலன்னா வாழ தெரியல. ஜெபம் வந்து நம்முடைய லைஃப்ல நம்மோடு இணைய வேண்டும். எப்பொழுதும் செய்யறதுக்காரன் சொல்லுவான், கர்த்தர் நான் எக்காலத்துக்கு வந்திருக்கிறது எப்பொழுது நாவில் இருக்கும்னு சொல்லுவான். The presence of the Lord should be in our mind, in our thought, in our mouth. ஆகவே மனவிலை ஜெபம் சொல்லி கொடுத்தாங்க பாரம்பரிய சபையில். இப்ப நான் சொல்லி தரதல்ல, நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளையும் சோதனைகளையும் தேவனுக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கு. வெளிப்பிரகாரமா கத்தி சோதனம் பண்ணி நீங்க பண்றது ரொம்ப நல்லதுதான். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்கள் உள்ளம் என்னவா இருக்கு? தேவனோடு இணைக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க. நீங்கள் வாசிக்கிற பொழுது தேவனுடைய உள்ளம் உங்களோடு இணைக்கப்படுகிறது. தேவன் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்களுடைய இருதயம் தேவனோடு இணைக்கப்படுகிறது. வேற எதுவுமே இன்டராக்ஷன் வரக்கூடாது. யாரும் இன்டர்நெட் வரக்கூடாது, இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அதனால ஜெபத்தை எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு பயிற்சிக்குள்ளே வர வேண்டும். ஆல்வேஸ் ஆட்டோமேட்டிக்கா வாயில நமக்கு அந்த ஜெபம் வரணும். எந்தெந்த சூழ்நிலையில என்னென்ன ஜெபம் வரணுமோ அது அப்படியே வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்பான்டேனியஸ் பிரேயர். மூன்றாவது விசுவாசிகளோட ஐக்கியம். We should always have fellowship with the believers. உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்ல உன்னை பத்தி நான் சொல்றேன். அதெல்லாம் நம்ம வந்து ரசிக்கப்படாததுக்கு முன்னாடி. இப்ப we should not be such a fool after our ரட்சிப்பின் பிற்பாடு செய்யவே கூடாது. We should always have fellowship with the believers only, not unbelievers, non-believers. விசுவாசிகளோட ஐக்கியம் என்பது என்ன? ஒரு கூடி ஜெபிக்கிறது, ஒரு 3 பேர் கூடி ஜெபிக்கிறது, ஒரு 3 பேர் கூடி ஜெபிக்கும் போது வேத பாடத்தை எடுத்து படிக்கிறது, அது வேதத்தை ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ விசுவாசிகள் ஐக்கியம் ஃபெலோஷிப் தான். கல்யாணம், காட்சி, சாப்பாடு, வீட்டுல பண்டிகை, கொண்டாட்டம் எல்லாம் ஒன்லி வித் பிலீவர்ஸ். யூ மேக் எ பாயிண்ட் லைக் தட். உங்க லைஃப் வந்து வித்தியாசமாய் மாறும். ஆனா சத்தியம் அறிந்து சபைக்கு வந்துட்டு சத்தியத்தை அறிஞ்சது ஞானத்தான் எடுத்துட்டு மறுபடியும் அவிசுவாசிகளோட இணைந்து சென்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பின்னுக்கு இழுக்கப்படுவீர்கள். உங்கள் விசுவாசத்திலிருந்து பின்னுக்கு தள்ளப்படுவீங்க. நீங்கள் தோற்று போவீர்கள். உங்கள் வாழ்க்கையில அதிகமான வியாதி, வேதனை, பாடுகள், உபத்திரங்கள் எல்லாம் வரும். சோர்ந்து போவீர்கள், பின்னடைஞ்சு போயிடுவீங்க, அவநம்பிக்கை அடைவீர்கள், விரக்தி அடைவீர்கள். அதை எம்மாவு சீஷரோடு கூட சீஷர் போல. சரிதானே? 4வதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், 1 வேதத்திலே மூழ்கியிருங்கள், 2வது ஜெபத்திலே நிலைத்திருங்கள், 3வது விசுவாசத்தோடு ஐக்கியப்படுங்கள், 4வதாக உங்கள் விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துங்கள். அல்லேலூயா. விசுவாசத்தை நடந்து காண்பீங்க. வாக் வித் ஜீசஸ் சொல்றீங்கல்ல, வாக் வித் ஃபெய்த். உங்கள் நடை விசுவாச நடையாய் மாறட்டும். வாக்கிங் போகும்போது காதுல மாட்டிக்கிறாங்க, கையில மாட்டிக்கிறாங்க, சினிமா பாட்டு கேட்கறவங்க இருக்கிறான், வேற காமெடி கேட்கறவங்க இருக்கிறான், சில பேர் பைபிள் கேட்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காதுல மாட்டி வேடிக்கை பார்த்துட்டு போனோம்னா பைபிள் கேட்க முடியாது. வேடிக்கை போறோம், வெளியில போட்டு போறோம், என்ன ட்ரௌசர் போட்டிருக்கான், என்ன ஷூ போட்டிருக்கான், என்ன இதுதான் பார்ப்போம். நம்ம மனுஷனுடைய புத்தி அப்படிதான். கடவுள் அவனை எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரோ அப்படி விசுவாசம் என்னன்னு பார்க்க மாட்டோம். நல்ல கவனி. விசுவாசத்தை உங்கள் நடைமுறை வாழ்க்கையாய் மாற்றிக் கொள்ள வேண்டும். அது உங்கள் நடையாக மாறட்டும். வேதத்திலே மூழ்குங்கள், ஜெபத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசிகளோடு ஐக்கியப்படுங்கள், விசுவாச வாழ்க்கை நடைமுறையாய் மாற்றிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்போ 2 கொரிந்தியர் 5:17 வாசித்து பார்த்தோம்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறான், பழையன எல்லாம் ஒழிந்து போகிறது, எல்லாம் எல்லாம் ஒருத்தர் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எல்லாம் புதிதாயின. இந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கையானது உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவதாக. அல்லேலூயா. எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடலாம் நினைக்கிறேன் எனக்கு. ஏனென்றால் ஆண்டவர் எப்பொழுதுமே வாக்கு மாறாதவர், சொன்ன சொல் தவறாதவர், அவர் சொன்னதை செய்கிறவர், நடத்தி காட்டுகிறவர். அந்த தேவன் இன்றைக்கு உயிர் எழுந்தார் என்று சொன்னார்.
அந்த விசுவாசம் நம் வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னால் அவர் உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்னது என்னவென்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த ஒரு பாடல்ல ஒரு ஸ்டான்ஸாவது அட்லீஸ்ட் பாடிட்டு நம்ம முடிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஓகே. தெரிந்த ஒரு பாடல் நம்ம ஈஸ்வரர்கள்ல பாடுகிற பழைய ஒரு பாடல். சொன்னபடி உயிர் தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு, சொன்னபடி உயிர் தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர் தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர் தெழுந்தார். எல்லாரும் சொன்ன கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அவர் உயிர்த்ததினாலே அதை விசுவாசிக்கிற நாமும் உயிர்த்தெழுவோம். நம்பர் 1. நம்பர் 2, கவனிங்க. ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. தனிப்பட்ட முறையில யாராருக்கு எப்பொழுது ஆண்டவருடைய வருகை இருக்கும், பொதுவா ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும், எல்லாருடைய கண்கள் காணுற மாதிரி தெரியாது. ஆனால் அந்த வருகை சீக்கிரமா இருக்குது. அதுதான் எல்லாரும் போதிக்கிறார்கள், வாசிக்கிறார்கள். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வருகையை எதிர்நோக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாம் அபிஷேகம் பெற்றவர்களாய், அவனுடைய வார்த்தையிலே கலப்பட்டவர்களாய், அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் எச்சரிப்பின் செய்தி. உங்களுடைய புதிய நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில உங்களை எப்பொழுதும் ஆயத்தமாக வைக்கட்டும். கிறிஸ்துவனுடைய வருகைக்காக, தனி மனுஷனுடைய வருகைக்காக, பொதுவான வருகைக்காக. அவருடைய வருகை சீக்கிரம் அறியவில்லை, நம்ம எப்பொழுது என்று தெரியாது. ஆகினால நாம் ஆயத்தமாக இருப்போம், அபிஷேகம் பெற்றிருப்போம், வசனத்திலே நிலைத்திருப்போம், புதிய நம்பிக்கையிலே வளர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல பிதாவே, வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த பிள்ளைகளுக்காக நாம் நோக்கி பார்க்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற பரிசுத்தாவின் துணையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் சுவாமி. வேத வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் சொல்லி இருக்கிற கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் வாழ்க்கையில கிரிய செய்யட்டும். இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையை கர்த்தர் கொடுப்பீராம். அந்த புது நம்பிக்கை உயர்ந்த நம்பிக்கையாய், உன்னத நம்பிக்கையாய் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே எல்லா விரக்தியிலும் நீக்கப்பட்டவர்களாய் புதுபலனை அடைந்து இந்த பூமியிலே வாழும் நாட்கள் எல்லாம் ஒரு உயிருள்ள சாட்சிகளாக நடந்து எல்லாவற்றிலும் ஜெயபெறும்படி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கும்படி, அபிஷேகத்தில் நிலைத்திருக்கும்படி, வார்த்தையிலே வாழும்படி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், சபை மக்களை ஆசீர்வதிக்கிறோம், சபை போதகர் கிறிஸ்டி குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறோம், சபை உடன் ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, நம்முடைய ஊழியங்களிலே தங்கள் பங்குகளை கொடுக்கிற, ஷேர் பண்ணிக்கிற, ஆண்டவரே எல்லாவற்றையும் கொடுக்கிற குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய சேஷன் என்பதற்காக ஒரு கோளை தண்ணீர் கொடுத்தவன் கூட அதற்கேற்ற கைமாறு பெறாமல் போக மாட்டான் என்று நீ சொன்னீர் அல்லவா? உங்களுடைய ஊழியர்களிலே ஒத்தாசையா இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளின் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. விசுவாசம் உள்ள சந்ததியை ஆண்டவரை உருவாக்கும்படி, சந்ததியை தேவனை சேவிக்கும்படி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். விசுவாசம் மாற்றத்தாரை உள்ளே கொண்டு வரும், சபையில ஒரு பெருக்கத்தை கொண்டு வரும், இன்னும் அதிக மக்களை காணும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்யும். எங்களையும் தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வழி பயணத்தை வாக்கியப்படும், எங்களோட கூட கடந்து வரும் கர்த்தாவே. உங்களுடைய நாமமாவது மகிமைப்படும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா.